மறுபடியும் ஒரு புதிய நன்னாள், திருநாள், குருவாரம், வியாழக்கிழமை, குருமார்களுக்கென்றே போற்றப்படும் ஒரு கிழமை. இந்த நாளையும் பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம். அவருடைய நாம தாமரைகளை அவருடைய பாத தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். அது மட்டுமல்ல, சர்வம் யோகிராம் சரத்குமார் அர்ப்பணமஸ்து. நாமத்தை மட்டுமல்ல, சர்வம் சர்வம் என்று சதா ஒவ்வொரு முறையும் எங்கு பூஜை நடந்தாலும் ஆசிரமத்தில் கடைசியில் அந்த வார்த்தையோடு தான் முடிக்கிறோம். ஆக அதுவரை நாம் என்னென்ன நினைத்தோமோ, என்னென்ன சொன்னோமோ, என்னென்ன செய்தோமோ சர்வத்தையும் அவருக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் என்றே செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பகவானே அவர் வாயினால், அவருடைய திருவாய் மொழியாக சொல்லும் ஒரு உபதேசத்தை பார்ப்போம். உச்சிஷ்ட உபதேசத்தை பகிர்ந்து கொள்வோம். ஒருமுறை திரு ஜனார்தனன் அவர்கள் பகவானிடம் கேட்கிறார், மந்திர தீட்சை என்றால் என்ன பகவான், என்ன சாமி? உடனே பகவான் சொன்னார், குருவானவர் ஒரு மந்திர உபதேசம் தன்னுடைய சீடனுக்கு செய்வார். அந்த சீடன் அவர் கொடுத்த மந்திரத்தை சதா சொல்லிக் கொண்டிருப்பது அவருடைய கடமையாகும், சீடனுடைய கடமையாகும். குருவினுடைய வேலை ஒரு மந்திரோபதேசம் செய்வது அல்லது ஒவ்வொரு சீடனுக்கும் உரிய ஒரு பாதையை வழிகாட்டி தருவது. இந்த இடத்தில் மந்திர உபதேசம் என்று பகவான் சொல்கிறார். அதை செய்து கொண்டிருப்பதே சீடனுடைய கடமை என்று முடிக்கிறார். பிறகு இவர் கேட்கிறார், திரு ஜனார்தனன், சுவாமி, நீங்கள் எனக்கு எந்த ஒரு மந்திரோபதேசமும் செய்யவில்லை, எனக்கு ஏன் நீங்கள் தீட்சை கொடுக்கவில்லை? உடனே பகவான் சிரித்துக்கொண்டே சொல்கிறார், இந்த பிச்சைக்காரன் ஒரு குரு அல்ல, இந்த பிச்சைக்காரன் ஒரு குருவும் இல்லை, நீ சீடனும் இல்லை. நாம் எல்லோரும் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த நண்பர்கள். அவர் உபயோகிக்கும் வார்த்தையை பாருங்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? நண்பர்கள் என்று சொல்கிறார். இல்லை என்றால் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்குள்ளே எத்தனை சண்டை வருகிறது, எத்தனை விதமான விவாதங்களும் பிரிவினைகளும் வருகின்றன, மனக்குறைகள். இவர் சொல்கிறார் நண்பர்கள் என்று. நண்பர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாயிருந்தாலும் நண்பர்கள் யாரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட மாட்டார்கள். அப்படி அவர்கள் சண்டையிட்டால் அவர்கள் நண்பர்கள் இல்லை, ஏதோ ஒரு உத்தேசத்துக்காக, ஒரு குறிக்கோளுக்காக நண்பர்களாக இருக்கிறார்கள் என்றது. அதன் பிறகு பகவான் சொல்கிறார், இன்னும் விசேஷமாக நம் எல்லோருக்குமே அது ஒரு பெரிய அறிவுரை. ஆனால் ஜனார்தனன், நீ ஒன்று செய்யலாம். காலையில் நீ விழித்துக் கொள்ளும் பொழுது, தூக்கத்திலிருந்து காலையில் விழித்துக் கொள்ளும் பொழுது, நான் தூங்கியது எல்லாம் இறைவனுக்காக. அதன் பிறகு குளிப்பது இறைவனுக்காக, உணவு உண்பது இறைவனுக்காக, வியாபாரம் செய்வது இறைவனுக்காக, பணம் சம்பாதிப்பது இறைவனுக்காக. இப்படி வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் ஒவ்வொன்றையும் இறைவனுக்காக 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 என்று சொல்லி சொல்லி செய்து கொண்டே இருந்தோமானால் போதும். நாம் எல்லாவற்றையும் இறைவனுக்காகவே அர்ப்பணிக்க வேண்டும், இறைவனுக்காகவே வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நம்முடைய பகவானுக்கு எப்பொழுதுமே நகைச்சுவை உணர்ச்சி ஜாஸ்தி, நிறைய சிரிப்பார். அவர் சிரிப்பதை யாராலும் இமிட்டேட் செய்ய முடியாது, அது ஒரு அருவி போல் கொட்டும். அதில் எந்த ஒரு சில சமயங்களில் நான் பார்த்திருக்கிறேன், பரவச சிரிப்பில் இட் இஸ் நாட் ஸ்டெயின்ட் பை எனி வேர்ல்ட்லி இமோஷன். ஒரு உணர்ச்சியினால் சிரிப்பவர் அல்ல, அந்த உணர்வுகளை எல்லாம் தாண்டிய பேருணர்வில் அவர் ஆனந்தமயமாய் சிரிப்பதனால் அந்த சிரிப்பு மிகவும் வித்தியாசமாக இருக்கும்.
இப்பொழுது பகவான் ஒரு குறும்பு சிரிப்பு சிரித்தார். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். பிறகு சிகரெட் பிடிப்பதும் இறைவனுக்காகவே என்று சொல்லி சிரித்தார். ஆக நாம் இதை சீரியஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு கெட்டதும் நல்லதையுமே இறைவனுக்காக 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 என்று நாம் செய்து வந்தோமானால் சர்வம் யோகிராம் சரத்குமாரார்ப்பணமஸ்து தான். ஆக அந்த சர்வத்தையும் நம் வாழ்வினுடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், ஈவன் கெட்ட செயல்கள், கெட்ட எண்ணங்கள் வந்தாலும் கூட அவை நம்முடைய சுபாவத்தில் இருப்பதனாலோ அல்லது வேறு காரணங்களினாலோ நம் மூலம் வருகிறது. அதையும் நாம் இறைவனுக்காக இறைவனுக்காக என்று சமர்ப்பித்து கொண்டே இருந்தோமானால் அந்த இறைவன் அல்லவா அதற்கு பொறுப்பாகி விடுகிறார். நம்மை எந்த கர்மா தொடும். அதனால் என்ன நடக்கும்? அந்த இறை உணர்வு மேலும் வலுப்பட்டு வலுப்பட்டு நம்முடைய எண்ணங்களை எல்லாம் திருத்தும், சொற்களை எல்லாம் திருத்தும், செயல்களை எல்லாம் திருத்தி ஆற்றல் மிக்கதாய் செய்யும். இந்த சமயத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பகவான் தன்னுடைய சீடர் ஒருவருக்கு சொல்கிறார். அவருக்கு குடிப்பழக்கம் இருந்தது, மேலும் சில பழக்கங்கள் இருந்தது. ஆக எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த அர்ப்பணிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை மிக கிளவராக ஸ்ரீ ராமகிருஷ்ண பகவான் சொல்கிறார். எனக்கு கிவ் மீ த பவர் ஆஃப் அட்டானி என்று சொல்கிறார். என்ன செய்தாலும் அது என்னை போய் சேரும், எனக்கே வரும். இப்படி அவரிடம் சொல்லி சொல்லி அவர் குடிக்கும்பதற்கு முன்பு நான் குடிப்பதும் இறைவனுக்காக என்று சொல்ல வேண்டும் அல்லவா? என்னுடைய குருநாதர் ராமகிருஷ்ண பகவானுக்காக என்று சொல்ல அவருக்கு மனம் வரவில்லை. ஐயோ, இதை போய் நாம் நம்முடைய குருநாதர் நம்முடைய பகவானுக்கு சமர்ப்பிப்பதா? இப்படி எண்ணங்கள் தோன்ற தோன்ற நம்முடைய கெட்ட எண்ணங்களும் நம்மிடம் இருக்கும் வேண்டாத எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என்றே சொல்ல முடியாது, எல்லாம் பழக்கங்களில் வருகிறது, நம்மை மீறி சில சமயம் நடக்கிறது. ஆக நாம் இது ஒவ்வொன்றையும் இறைவனுக்காக 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 என்று செய்யும் பொழுது நமக்கு ஒரு ரிஃபைன்மெண்ட் நம்முடைய எண்ணங்களிலும், திருத்தங்கள் நம்முடைய சொற்களிலும், ஆற்றல்கள் நம்முடைய செயல்களிலும் வர ஆரம்பித்து அது மிளிர்ந்து விடுவதை பார்க்க முடியும். ஆக இதை நாம் மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய மகாபிரசாதம். நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு எண்ணத்தையும், ஒவ்வொரு சொல்லையும், ஒவ்வொரு செயலையும் நம்முடைய பகவானுக்காக முன்னாடியே சொல்லியிருக்கிறார் பகவான். நீ வாழ்வது, நான் வாழ்ந்து கொண்டிருப்பது திருவண்ணாமலையில் இருக்கும் இந்த பிச்சைக்காரனுக்காக என்று நினைத்துக்கொள் என்று ஒரு பக்தியிடம் சொன்னார். அதுபோல் நாம் அதை அவ்வப்பொழுது ஞாபகம் வரும் பொழுதெல்லாமாவது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இதுவரை நான் நினைத்தது, இதுவரை நான் பேசியது, இதுவரை நான் செய்ததெல்லாம் உனக்கு அர்ப்பணம், உனக்கு அர்ப்பணம், நான் மூச்சு விடுவதே உனக்காகத்தான் என்று நாம் சொல்லி சொல்லி இந்த அர்ப்பணத்தை செய்து கொண்டே இருந்தோமானால் நம்முடைய பகவான் அவருடைய பெருநிலைக்கு நம்மை எடுத்துச் செல்வார். நமக்கு துயரங்களும் துன்பங்களும் ஏற்படும் பொழுது கூட இதுவும் பகவானால் நடக்கிறது, இது என்ன நடக்கிறதோ இதுவும் இறைவனுக்காகத்தான் என்று நாம் நினைத்து வந்தோமானால் அதை ஒரு ஆசீர்வாதமாக பார்க்க ஆரம்பித்து விடுவோம். நேற்றைக்கு நாம் பார்த்தோம், மிசரிஸ் டேக் மீ டு த டிவைன் என்று பகவான் எழுதியதை. ஆக இன்பமோ துன்பமோ, நாம் சாப்பிடும் ஒரு டம்ளர் தண்ணீரோ, உணவோ, அல்லது தூங்குவதோ, அல்லது சோம்பேறித்தனமாக இருப்பது கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இறைவனுக்காக என்று நாம் செய்து வரும் பொழுது அந்த அர்ப்பணிப்பும் பலமாகும். அதே சமயம் அது நம்மை பண்படுத்துவதை பார்க்க முடியும். நம்மை புண்படுத்தும் துக்கங்கள் எல்லாம் நம்மை பண்படுத்தி நம்மை இறைவனுக்குரிய நைவேத்தியமாக ஆக்கிவிடும். ஜெய் யோகிராம் சரத்குமார்.